நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். In the series of TNSET Net English, today is the day 5 class. Already we completed 4 classes on TNSET English. The last class, day 4 on Old English and Middle English literature. We discussed about the important elements in Middle English literature and Old English literature. We took the informations of Beowulf and other minor poems, Middle English writers, mostly from Latin origin, the father of sonnet, and forerunners of Chaucer and Shakespeare. We discussed about Dante, Petrarch, Boccaccio. We discussed about sonnet. So in this class, we are going to discuss about the main figure of English literature, who is considered as the father of English literature as well as father of English poetry. So the class titled as Age of Chaucer. Age of Chaucer. 15ஆம் நூற்றாண்டினுடைய முதல் காலகட்டம், 14ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம். குறிப்பாக சாசருடைய ஏஜ் அப்படிங்கிறது, சாசர் தான் அந்த ஏஜ்ல மிகப்பெரிய ஃபிகரா இருப்பாரு. அவர் கூட இருக்கக்கூடிய கண்டெம்பரரிஸ், அவருடைய ஃபாலோவர்ஸ், இந்த 3 விஷயங்களையும் தான் நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் ஐ லிஸ்ட் அவுட் த திங்ஸ். Chaucer, Chaucer's contemporaries, and his followers. Right. Straight away we get into the class. Chaucer. So பிற்காலத்துல நமக்கு சாசர் இவர்தான் அப்படின்னு நமக்கு கிடைச்ச படம் இதுதான். ஓகே, அவருடைய ஒரு ஃபாலோவர் இந்த பிக்சரை வந்து அவருடைய புத்தகத்துல வரைஞ்சிருப்பாரு. அதைத்தான் நம்ம இப்ப எடுத்து பார்க்கிறோம். சரிங்களா? இப்படித்தான் சாசர் இருப்பாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு படம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலும் இதே பிக்சர்ல வேற வேற டிசைன்ஸ்ல நிறைய உங்களுக்கு பிக்சர் கிடைக்கும். So this is we identified as Chaucer. Okay, his name is Geoffrey Chaucer. His birth 1340 to 400. ஓகேங்களா? 1400. இதெல்லாமே இதுதான் நிறைய பேரால ஒத்துக்கிட்ட வருஷங்கள் இவருடைய பர்த் அண்ட் டெத். ஆனா இன்னும் அதுல வந்து குழப்பங்கள் இருக்கதான் செய்யுது. 41ன்னு சொல்றாங்க, 39ன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, சோ அந்த அசம்ஷன்ல இருந்து he was born between 40 to 45. எங்க அப்படின்னா லண்டன்ல. his father was a wine merchant. என்ன சார் இது இப்படி ஒரு பாயிண்ட்? அப்பாவுடைய வேலையெல்லாம் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபேமஸான ரைட்டர்ஸ், எல்லாம் மைனர் ரைட்டர்ஸுக்கும் இப்படி பார்த்துருக்க தேவையில்லை. ஃபேமஸான ரைட்டர்ஸ் லைக் சாசர், ஷேக்ஸ்பியர், மோர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிலிப் சிட்னி, டன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய பேக்ரவுண்ட் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அவங்க அப்பா வந்து ஒயின் மர்ச்சன்ட். இட்ஸ் அன் டிஆர்பி கொஸ்டின். ஓகே, இட்ஸ் அன் ஓல்டு டிஆர்பி கொஸ்டின். ஸோ நெட்டு செட்டு பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா டிஆர்பியும் நம்ம பார்த்தா ஆகணும். டிஆர்பியோட ஓல்டு கொஸ்டின்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? சரி, ஒயின் மர்ச்சன்ட். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சாசருடைய வேலை என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா 1357 40ல பிறக்கிறாரு. அப்போ ஒரு இன்னும் ஒரு 18 வயசு கூட இன்னும் தாண்டல் அவர் 18 வயசுக்குள்ளாடி இருக்கிறாரு. ஹி வாஸ் அ பேஜ் இன் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் எலிசபெத் டி பர்க். ஓகே, எலிசபெத் அப்படிங்கிறவங்க விட்ட ஒரு பேஜா, ஒரு அசிஸ்டண்டா இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பாருங்க 1359 அவருக்கு ஓரளவுக்கு அடலசன்ட் ஏஜ் ரீச் ஆகும்போது he was captured by the French during the Brittany expedition. அதாவது பிரான்ஸுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க படையெடுத்து போறாங்க. அங்க போகும்போது லபக்குன்னு யாரை பிடிச்சு போட்டுறாங்க, சாசரை பிடிச்சு அங்க உள்ள போட்டுறாங்க. அந்த இயர் பாருங்க, முக்கியமான ஒரு இயர் 1359. 1359. ஸோ சாசருடைய லைஃப் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 57ல பேஜ் அப்படிங்கிற பொசிஷன், 59ல அவர் வந்து எங்க மாட்டுறாரு, பிரெஞ்சு ஆர்மி கிட்ட மாட்டிடுறாரு. பின்னால he was ransomed by the king. எட்வர்ட் III என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் பணம் கொடுத்த ransom அமௌண்ட் அப்படின்னா பிணைய தொகை அல்லது பண தொகைன்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட்டை கொடுத்து சாசரை மீட்டு திரும்பியும் இங்கிலாந்துக்குள்ள கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்த உடனேயே எட்வர்ட் III காலத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு கோர்ட்ல கொஞ்சம் ஃபேவர் இருக்குது சாசருக்கு. எட்வர்ட் III இவரை ரொம்ப பாப்பாரு.
இவனை வந்து நம்ம மிலிட்டரிக்கெல்லாம் கொடுத்தோம்னா என்னது ஒரு வகைக்கும் செட் ஆக மாட்டான். அங்க போய் பிரெஞ்சு கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் பாருங்க. அப்படிங்கிறனால இவருக்கு பொசிஷன மாத்துறாரு. ஹி சென்ட் ஹிம் டூ பிரான்ஸ். இந்த வாட்டி எதுக்கு மாத்துறாரு அப்படின்னு, எதுக்காக அனுப்புறாரு அப்படின்னா, ஆன் அ டிப்ளமேட்டிக் மிஷன். ஓகே. ஆன் அ டிப்ளமேட்டிக் மிஷனுக்காக அனுப்புறாரு. ஹி டிராவல்ட். எங்கெல்லாம் அங்க போறாரு அப்படின்னா, ஜெனீவா அண்ட் ஃப்ளோரன்ஸ். ஜெனீவா அண்ட் ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற 2 நகரத்துக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய நெறைய பேர சந்திக்கிறாரு. குறிப்பாக பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ சந்திக்கிறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய அ லிட்டரேச்சர கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த டிப்ளமேட்டிக் மிஷன் வந்து அவருக்கு அமையுது. தென் 1366 ஹி மேரிட் பிலிப்பா ரோயட். பிலிப்பா அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப ஃபெமிலியரா நம்ம கூப்பிடுவோம். சார்ல்ஸருடைய ஒய்ஃப் நேம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பா. ஓகே. அ லேடி இன் வெயிட்டிங் இன் குயின்ஸ் ஹவுஸ்ஹோல்ட். அவங்களும் அந்த அரசவையில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மாதிரி. சரிங்களா? அ இவரு எப்படி அரசாங்கத்துக்கு கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, சாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த பிலிப்பா தான். சரிங்களா? பிலிப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் இவருக்கு கோர்ட்ல, அரசவையில ஒரு மிகப்பெரிய பிளேஸ வந்து குடுத்திருப்பாங்க. ரைட்? சோ ஏன் அப்படின்னா, பிலிப்பாவுடைய சிஸ்டர் கேத்தரின். கேத்தரின் வில்ஃபோர்ட் லேட்டர் பிகம் த 3rd ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். இந்த ஜான் ஆஃப் காண்ட் யார் அப்படின்னா, சாசருடைய பேட்ரன். பேட்ரன்னா நமக்கு வந்து இப்போ கம்பரை புரந்தவர், சடையப்ப வள்ளல் அப்படின்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த புலவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பணம் இருக்காது. ஆனா அவங்கள்ட்ட திறமை இருக்கும். இலக்கிய திறமை இருக்கும். அத எழுதுறதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். ஆ ஒரு அவங்களுக்கான ஒரு சம்பளம் மாதிரியோ, ஒரு பென்ஷன் மாரியோ குடுக்க அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து என்ன பண்ணுவாங்க, இலக்கியங்கள எழுத ஆரம்பிப்பாங்க. அவங்கள அந்த யார் பணம் குடுத்தாங்களோ, அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து எழுதுவாங்க. இப்ப அந்த வகையில இங்க சாசருக்கு கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப் மாரி இருந்தவர் யாருன்னா, ஜான் ஆஃப் காண்ட். இவர் யாருன்னா, எட்வர்ட் தி 3னுடைய பையன். ஓகேங்களா? எட்வர்ட் தி 3னுடைய பையன். சாசருக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆளா இருந்தாரு. இந்த பெர்சன் யார மேரேஜ் பண்றாருன்னா, பிலிப்பாவுடைய சகோதரிய கேத்தரீன. இப்ப சாசருக்கும், ஜான் ஆஃப் காண்டுக்கும் என்ன ஒரு உறவு முறை அப்டின்னா, நம்ம ஊர்ல மாரி சகல. 2 பேரும் யாரு? சகல. அப்போ ஒரு கிங்கினுடைய பையன் சார்ல்ஸருக்கு என்னது? சகல முறையாவதுன்னா, அவருக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டீஸும் அங்க கிடைக்கும். ஆனா, அது வந்து முழுக்க இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ இந்த காலகட்டத்தில, இந்த மேரேஜ் ஆன காலகட்டத்தில, ஜான் ஆஃப் காட் நெறைய விஷயங்கள யாருக்கு செஞ்சாரு? சார்ல்ஸருக்கு. இந்த ஜான் ஆஃப் காட்னுடைய ஒய்ஃப் அ சாகும்போது, அதையும் போற்றி, ஜான் ஆஃப் காண்ட போற்றி, சார்ல்ஸர் வந்து நெறைய விஷயங்கள் எழுதியிருக்கார். பணம் குடுத்தவரு முதலாளி. முதலாளிய பத்தி எழுதாம எப்படி? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1374 ஹி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் கம்ப்ட்ரோலர் ஆஃப் த லுக்ரேட்டிவ் லண்டன் கஸ்டம்ஸ். அதாவது லண்டன் கஸ்டம்ஸ்ல ஒரு அதிகாரியா அவருக்கு ஒரு அ பதவி கிடைக்குது. என்ன போஸ்டிங் அப்டின்னா கம்ப்ட்ரோலர். ரைட். அடுத்தது 1386 ஹி வாஸ் எலக்டட் அஸ் எம்பி. எம்பி ஆஃப் கென்ட். எந்த ஊருக்கு எம்பி ஆக்குனாங்க அப்டின்னா, கென்ட் அப்டிங்கிறதுக்கு எம்பி ஆயிர்றாரு. 1389 அப்டியே நம்ம கத மாரி இத படிச்சிற வேண்டியது தான். 1389 ஹி வாஸ் மேட் அ கிளர்க் ஆஃப் கிங்ஸ் வொர்க்ஸ் ஓவர்சீயிங் லாயல் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். இந்த இந்த இது அப்படியே நீங்க என்னது, நமக்கு இந்த முந்தின ஸ்லைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 57, 59 அண்ட் 66, 74, 86, 89 இந்த மாரி இயர்ஸ கரெக்ட்டா போட்டு, எந்தெந்த இயர்ல என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சாசர பத்தி ஏற்கனவே கேட்ட கேள்வி. பலமுறை இத கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டேக் டவுன் இட். சாசர் யாருடைய காலத்துல எல்லாம் வாழ்ந்தார்? அப்படின்னா, இந்த 3 மன்னர்களுடைய காலகட்டத்த வாழ்ந்ததா நம்ம சொல்லணும். எட்வர்ட் தி 3, ரிச்சர்ட் தி 2, ஹென்றி தி 4. ஹென்றி தி 4 பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வருஷம் தான். 39 மட்டும் தான் அவர் கூட வாழ்ந்திருப்பாரு. 400ல அவர் இறந்து போயிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1, 1 1/2 வருஷம் ஹென்றி தி 4 கூட வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா இந்த டைம்லலாம் அவர் கோர்ட் ஃபேவர் இல்ல. ஹென்றி தி எட்வர்ட் தி 3, ரிச்சர்ட் தி 2 இவங்க 2 பேருடைய காலகட்டத்தில தான் அவருக்கு கோர்ட் ஃபேவர் அதிகமா இருந்தது. ஹென்ரியுடைய 4த் காலகட்டத்திலேயே அவருடைய கோர்ட் ஃபேவர அவர் இழந்துடுறாரு. சரி. அட் த எண்ட் ஹி டைட் இன் த இயர் 1400 அண்ட் அவர எங்க பரியல் பண்றாங்க அப்டின்னா, வெஸ்ட்மினிஸ்டர் அபே. ஏன் அப்டின்னா, அவர் கடைசியா என்ன பொறுப்பு வகிச்சாரு? கிளர்க்கா இருந்தாரு பார்த்தீங்களா? கோர்ட்ல வந்து கிளர்க்கா இருந்தாரு. இப்ப வெஸ்ட்மினிஸ்டர் அபேல இருக்கக்கூடிய ஒரு வொர்க்கருக்கு அந்த ஒரு ஹானர குடுக்குறாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் அபேலயே அவர புதைக்கிறாங்க. பின்னாள்ல அந்த இடம் என்னன்னு அழைக்கப்படுது அப்டின்னா, த போயட்ஸ் கார்னர் அப்டின்னு அழைக்கப்படுது. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபே. ஓகே. இட் மே பி எ கொஸ்டின். வை
வெஸ்ட்மினிஸ்டர் அபே கால்ட் அஸ் பொயட்ஸ் கார்னர் பிகாஸ் சாசரை புதைச்சாங்க. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ஸ்பென்சர் அங்க புதைக்கப்பட்டாரு. பின்னால நிறைய இம்பார்ட்டன்டான பொயட்ஸ் என்னது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபேல தான் அவங்களுடைய இறுதி நாட்களை இப்பவும் கழிச்சிட்டு இருக்காங்க. ரைட். அண்ட் ஹி இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பொயட் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்தினுடைய முதல் தேசிய கவி. நம்ம தமிழகத்தினுடைய தேசிய கவி இல்ல இந்தியாவினுடைய தேசிய கவின்னு வந்து நம்ம யார சொல்லுவோம்? பாரதியார சொல்லுவோம். அப்படிதானே? அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, தேசிய கவிஞன், முண்டாசு கவிஞன் அப்படின்னு சொல்ல வர்ற மாரி இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நேஷனல் பொயட் ஆஃப் இங்கிலாந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் சாசர். சாசர பத்தி நெறைய பேர் நெறைய விதமா புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இத ஏன் சார் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா, இதெல்லாம் தான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கேட்கப்படும் இது கேள்விகளாக. ஃபர்ஸ்ட் திங் ஹி இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி. முக்கியமான ஒரு விஷயம். ஹி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் யாருன்னு கேட்டாலும் யார் தான்? சாசர் தான். சரி. ஹூ கால்ட் சாசர் அஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேத்யூ அர்னால்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேத்யூ அர்னால்ட். ட்ரைடன் என்ன சொல்றாரு பாருங்க சாசர. Chaucer is a rough diamond and must be polished or he shines. ஒரு ரஃப் டைமண்ட் மாரி லைட்டா பாலிஷ் பண்ணீங்கன்னா பயங்கரமா ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு? இந்த சாசர். ரைட். அடுத்து பாருங்க சாசருடைய ஒர்க்கான கேண்டர்பரி டேல்ஸ பத்தி புகழும் பொழுது ட்ரைடன் என்ன சொல்றாரு பாருங்க. ஹியர் இஸ் காட்ஸ் பிளெண்டி. ஹியர் இஸ் காட்ஸ் பிளெண்டி. லுக் அட் த லைன். இங்க எல்லாமே இருக்கு. கடவுளுடைய அம்சத்துல வந்த எல்லா விஷயங்களும் இங்க இருக்குது. எது? கேண்டர்பரி டேல்ஸ்ல. ஓகேங்களா? அந்த அளவு ஒரு ஹியூஜான ஒர்க் உலக அளவுல மிகவும் புகழ்பெற்ற ஒர்க் இந்த கேண்டர்பரி டேல்ஸ். அத பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஹியர் இஸ் காட்ஸ் பிளெண்டி. ஸ்பென்சர் என்ன சொல்றாரு பாருங்க சாசர பத்தி. அவருடைய ஃபேரி குயின்ல சொல்றாரு. சாசர் வெல் ஆஃப் அன்டிஃபைல்ட். அவர் ஒரு பெரிய கிணறு அப்படின்றாரு. ஆல்பர்ட் சொல்றாரு. ஹி இஸ் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ். இது நெறைய முறை செட் எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. நோட் த பாயிண்ட். ஓகேங்களா? த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாசர். இதே மாரி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபர்மேஷன் யாருன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அந்த கிளாஸ்ல பார்த்துருவோம். இந்த கிளாஸ்லயே நம்ம பார்த்துருவோம். டேக் டவுன் த கொஸ்டின். ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன்? ரைட். ஆல்பர்ட் ஆல்சோ சேஸ் சாசர் த ஏர்லியஸ்ட் ஆஃப் த கிரேட் மாடர்ன்ஸ். மாடர்ன் கூடய ஒரு ஏர்லியஸ்ட் ஒரு முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாசர் தான். அஸ் வெல் அஸ் இங்க பாருங்க. அர்னால்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரின்னு சொன்னாரு. அதே மாரி ட்ரைடன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாசர் இஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி. ஆனா முதல்ல கேள்விகள்ல நமக்கு நெறைய ஆன்சர் கீல என்ன இருக்குது? மேத்யூ அர்னால்டுடைய பேர தான் குடுத்திருக்காங்க. 2 பேரும் வரும்போது உங்களுக்கு 2க்குமே மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சோ 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் அர்னால்டு கேட்கப்படவில்ல. ஆப்ஷன்ல ட்ரைடன் தான் இருந்தார்னா, யூ கேன் கோ ஃபார் ட்ரைடன். ஓகே. ஃபைன். அண்ட் லோவ்ஸ். லோவ்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய லாங்குவேஜ பத்தி சொல்றாரு. சாசருடைய லாங்குவேஜ். சாசர் ஃபவுண்ட் ஹிஸ் நேட்டிவ் டங் அ டயலெக்ட் அண்ட் லெஃப்ட் இட் அ லாங்குவேஜ். அவருக்கு ஒரு வட்டார வழக்கு தான் கிடைச்சது. ஒரு டயலெக்ட், ஒரு பேச்சு வழக்கு தான் கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய மொழியாக மிடில் இங்கிலீஷா, மிட்லேண்ட் லாங்குவேஜா உலகத்துக்கு குடுத்தது சாசர் தான் அப்படின்னு புகழ்ந்து சொல்றார். அகைன் இதையும் 2 பேர் சொல்லியிருக்காங்க. மேத்யூ அர்னால்டும் சொல்லியிருக்காரு திருப்பி. சாசர் இஸ் த ஏர்லியஸ்ட் ஆஃப் கிரேட் மாடர்ன்ஸ். ஓகேங்களா? ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஏன்னா 2 ஒரே ஆளுக்கு நெறைய பேர் என்னது ஒரே விஷயங்கள திரும்பி திரும்பி சொல்றாங்க. புதுசா ஒண்ணு பாருங்க. ஜி.கே. செஸ்டர்டனுடைய ஒரு அவருடைய ஒரு பிரைசிங். சாசர் இஸ் த கிராண்ட்ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். ஓகே. சாசர் இஸ் த கிராண்ட்ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவருடைய காலகட்டத்தில ஈவன் எலிசபெத்தின் காலகட்டத்தில கூட என்னது இல்ல, நாவல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது. அப்புறம் ஏன் இவர கிராண்ட்ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய வொர்க்ஸ் ஹி இமிட்டேட்டட் ஃப்ரம் இங்கிலீஷ், இட்டாலியன் இங்க இருந்தெல்லாம் இமிட்டேட் பண்ணி தான் சாசர் எழுதுவாரு. அப்படி எழுதும் பொழுது, அதுல வந்து நாவலுடைய அம்சங்கள் இருக்கும். பெரிய கதைகள் பயங்கர பயங்கரமான கதைகள் இருக்கு. அப்போ ஒரு நாவல் எழுதுறதுக்கான புதினம் எழுதுறதுக்கான ஒரு ஃபிக்ஷன் எழுதுறதுக்கான ஒரு பேஸ சாசர் குடுத்தாரு. தட்ஸ் வை ஜி.கே. செஸ்டர்டன் இத மாரி புகழ்றாரு. அப்புறம் அக்லே wrote a famous poem, The Regiment of Princes. Okay, Thomas Ackle, one of the fine English Chaucerian. ஓகே, சாசர ஃபாலோ பண்ணி எழுதக்கூடியதுல ஒரு முக்கியமான ஆளு. சாசருடைய நண்பர்ன்னு கூட அந்த அக்லேவ சொல்லலாம். சமகாலத்தவர்ன்னு சொல்லலாம். அவருடைய போயம் ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் இத சாசருடைய இறப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு எலிஜி மாரி எழுதியிருக்கிறார். ஓகே.
ஒரு ஜெனரலா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, Chaucer has been called as the prince of plagiarist. What is mean by plagiarism? Please answer me. What is mean by plagiarism? Yes. Literary theft. இலக்கிய திருட்டு. அப்போ சாசர் இவ்வளவு புகழ்ந்து சொன்னாங்களே சார், இவர ஏன் திருடன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is translating few works. He is imitating few works. இந்த இமிடேஷன் பார்த்தீங்கன்னா, பெயர மட்டும் தான் மாத்தியிருக்காரு. மத்தபடி உள்ள எல்லா விஷயங்களையும் பிரெஞ்சு, லாட்டின அப்படியே காப்பி பண்ணி வச்ச மாரி தான் இருக்கும். தட்ஸ் வை ஹி இஸ் கால்ட் அஸ் பிரின்ஸ் ஆஃப் பிளேஜரிஸ்ட். சரி. இவரு காப்பி பண்ணாரு. ஆனா இவருக்கு பின்னாடி வரக்கூடிய நெறைய ரைட்டர்ஸ், இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ், அப்புறம் ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளேஜரிஸ்ட் தான். ஏன்னா, இவரு இன்னொருத்தர பார்த்து எழுதினாருன்னா, அவிங்க எல்லாரும் இவர பார்த்து எழுதிக்கிட்டாங்க. ஸோ பிளேஜரிசம், இமிடேஷன் இங்கிலீஷ்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது. ரைட். இங்க பாருங்க ஹட்சன் நம்ம ஹெல் புக்ல வந்து அதிகமா இவர பத்தி தான் நம்ம பார்ப்போம். ஹெல் புக்ல ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர பத்தி சொல்லுவாரு. இந்த ஹட்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, "Chaucer was not in any sense of a poet of people." ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டேக் டவுன் இட். poet of people. எந்த வகையில பார்த்தாலும் அவர நீங்க poet of peopleன்னு எடுத்துக்கவே முடியாது. பிகாஸ் he is a purely court poet. He is purely a court poet. அரசவை கவிஞன் தான் அவரு. காமன் மேனுடைய வலி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இங்கிலாந்தனுடைய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத அவரு கோர்ட் ரொம்ப ஓரளவுக்கு எலைட்டான பீப்பிள், அரசவை சார்ந்தவங்கள அத தொடர்பு படுத்தி தான் சொல்லுவாரு அப்படின்றாரு. சரி. இவருடைய அ வொர்க்ஸ வொர்க்ஸ 3 காலகட்டங்கள வச்சு நம்ம பிரிக்க முடியும். சரிங்களா? 3 காலகட்டம். ஒண்ணு பிரெஞ்சு பீரியட், இன்னொன்னு இட்டாலியன் இன்ஃப்ளூவன்ஸ், இன்னொன்னு இங்கிலீஷ் இன்ஃப்ளூவன்ஸ். ஓகேங்களா? பிரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட் அண்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு பிரிக்கலாம். சம்டைம்ஸ் சில சோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு இன்ஃப்ளூவன்ஸ், இட்டாலியன் இன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம். இந்த பிரெஞ்சு இன்ஃப்ளூவன்ஸ்ல தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வொர்க்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ரோமன் டி லா ரோஸ். ரோமன் டி லா ரோஸ். ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் இதனுடைய ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல மாத்தும்போது மாறி இருக்கும். ரோமன் டி லா ரோஸ் அதுக்கு பதிலா ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி எப்படி இருந்தாலும் இதுதான் விஷயம் இதுதான். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான வொர்க். இது வந்து இத விட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாம சொல்லலாம். புக் ஆஃப் தி டச்சஸ். ஆல்ரெடி நம்ம சொல்றோம் இஸ் பேட்டர்ன் இஸ் ஜான் ஆஃப் காண்ட் இல்லைங்களா? சாசருடைய பேட்டர்ன் ஸ்பான்சர்ஷிப் வந்து ஜான் ஆஃப் காண்ட். அவங்களுடைய ஒய்ஃப் டச்சஸ் ஆஃப் பிளாஞ்சே. இல்லையே சார் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நம்ம பிலிப்போடைய அ அ சகோதரி அப்படின்லாம் சொன்னோம். அது வந்து எத்தனாவது ஒய்ஃப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சரிங்களா? அப்போ ஒன் ஆஃப் த ஒய்ஃப்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஜான் ஆஃப் கானுடைய ஒன் ஆஃப் த ஒய்ஃப்ஸ் பிளாஞ்சே. ஓகே. டச்சஸ் ஆஃப் பிளாஞ்சே அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய இறப்புக்கு எழுதப்பட்ட ஒரு எலிஜி தான் புக் ஆஃப் தி டச்சஸ். ஓகே. இஃப் யூ ஆர் பிரிப்பேரிங் ஃபார் பாலிடெக்னிக் டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க. வெறும் எம்ஏ தான் குவாலிஃபிகேஷன். எம்ஏ இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்ததுன்னா, நீங்க தாராளமாக பாலிடெக்னிக் டிஆர்பி எழுதலாம். எழுதுறீங்க அப்படின்னா, இந்த புக் ஆஃப் த டச்சஸ் வந்து அங்க பிரிஸ்கிரைப்டு. ஸோ நாம வந்து செட் எக்ஸாமினேஷன், நெட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள டீப்பா இறங்க முடியாது. ஓகேங்களா? இது என்னென்ன விஷயங்கள படிச்சுட்டு போயிடலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் பாலிடெக்னிக் 2 இந்த செட் ப்ரிப்பரேஷன்லயே போகிறேன் சார், த புக் ஆஃப் த டச்சஸ கொஞ்சம் டீப்பா படிங்க. சரிங்களா? கொஞ்சம் நல்ல நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். இதுல இந்த புக் ஆஃப் த டச்சஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது 1300 வரிகளை கொண்டது. ஓகேங்களா? 1300 லைன்ஸ் இருக்குது இது. என்ன மோட்ல எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோவா ரைமா. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் இப்படி ஒரு சிஸ்டத்த கொண்டு வராரு. ஆட்டோவா ரைமா. தனியா லிட்டரரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் ஒரு நோட் போட்டுக்கங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், தனியா லிட்டரரி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு நோட் போட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி பொயட்டிக் டிவைசஸ் வரும்போது அதெல்லாம் நோட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது என்னங்கிறத டீட்டெயிலா எழுதிக்கணும். ஆட்டோவா ரைமா, ரைமா ராயல் இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இன்னும் வரப்போகுது. ஓகேங்களா? அத எழுதுறதுக்கு இது ஒரு வசதியா இருக்கும். இந்த பிளாங்கி எங்க உள்ளவங்க அப்படின்னா, ஷி பிலாங்ஸ் டூ லான்கஸ்டர். ஓகேங்களா? இந்த எலிஜி அந்த லான்கஸ்டருடைய பிளாஞ்சே. ஓகே. பிளாஞ்சே ஃப்ரம் லான்கஸ்டர் அவங்களுடைய இறப்புக்காக யார பாட்டுடை தலைவனா வச்சு எழுதுறாரு? இந்த ஜான் ஆஃப் காண்ட வந்து பாட்டுடை தலைவனா வச்சு, இவர் வந்து தன்னுடைய லவ்வ தேடி, தேடி, ஏங்கி, ஏங்கி அழுதுட்டே இருக்கிற மாரி, தேடி போற மாரி ஒரு கதைய வடிவமைச்சிருப்பாரு இந்த புக் ஆஃப் டச்சஸ்ல. இங்க பிரெஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 முக்கியமான ரைட்டர்ஸ். டி லாரிஸ், டி மியூ அண்ட் டி மச்சட். இவர் வந்து ஒரு 3 ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டிங்கிற மாரி வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் தான் மிக முக்கியம்.
டிமியூங் அண்ட் டி லாரிஸ் இவங்கள ஃபாலோ பண்ணி தான் ஒர்க்ஸ் எல்லாமே அவரு கத்துக்கிட்டாரு. அத ஃபாலோ பண்ணி தான் எழுத ஆரம்பிச்சாரு. இந்த புக் ஆஃப் த டச்சஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த இந்த இதனுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ட்ரீம் அலிகரி. ஒண்ணு அதனுடைய என்ன ஜர்னல்ல எழுதியிருக்காருன்னா, ட்ரீம் அலிகரி. அப்படியே கனவுல வந்து அப்படியே கனவு கண்டுகிட்டே அதுக்குள்ள என்னென்ன நடக்குதோ, அ அதுதான். இவரு தான் நரேட்டர். இந்த நரேட்டர் என்ன ஆகுதுன்னா, சுகமா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. சரிங்களா? அந்த கனவுல முதல்ல இருக்கக்கூடியது பாருங்க, ஒரு ஸ்டோரிய வந்து அம் அவர் ரீட் பண்ணிட்டு தூங்கியிருப்பாரு. என்ன அப்டின்னா, சேக்ஸ் அண்ட் அல்சயோன் ஓகேங்களா? இப்படிங்கிற ஒரு ஸ்டோரிய அவர் ரீட் பண்ணியிருப்பாரு. எங்க? முழிச்சிருக்கும்போது ரீட் பண்ணியிருக்காரு. அந்த ரீடிங்ல இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சயோன் லாஸஸ் ஹர் ஹஸ்பண்ட். கடல்ல போகும்போது சேக்ஸ் வந்து தொலைஞ்சு போயிர்றாரு. அவர் உயிரோட இருக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இந்த அல்சயோன் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடவுள நோக்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா, தவம் பண்ணி வேண்டுறாங்க. அப்ப அவங்களுடைய ட்ரீம்ல வந்து ஒரு ஒரு தேவதை தோன்றி சொல்லுது. என்னது? அதாவது உன்னுடைய கணவன் இறந்து போயிட்டான். கடலுக்குள்ளேயே இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இந்த புக்க படிச்சுக்கிட்டு அப்படியே என்னது நம்மளுடைய நரேட்டர் என்ன பண்றாரு? தூங்குறாரு. ஓகேங்களா? அப்படி தூங்கும்போது இந்த கதைய படிச்சுட்டு தூங்குறனால அதே மாரி ஒரு சிஸ்டம் அந்த நரேட்டருக்கும் வருது. ஹிஸ் ஓன் ட்ரீம் ஹி என்கவுண்டர் வித் த நைட் இன் பிளாக். ஓகேயா? ஒரு நைட் இன் பிளாக். இது வந்து நம்மளுடைய அந்த சயக்ஸ் சயக்ஸ்னுடைய அப்பியரன்ஸ். ஓகேங்களா? சயக்ஸ் வந்து அ சாரி அல்சயோனோட அப்பியரன்ஸ். சேக்ஸ் தான் இறந்து போயிட்டார் இல்லையா? இந்த அல்சயோன் தூங்கிட்டு இருக்காங்க. கனவுல வந்து இந்த கடவுள் வந்து என்ன சொல்றாங்க, "நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றேன். உன்னுடைய கணவன் என்ன ஆயிட்டான், நீயே போய் பார்த்துக்க." அப்படிங்கிற மாரி கனவுல தன்னோடயே கூட்டிட்டு போயி, கடலுக்குள்ள பார்க்கும்போது அவர் அங்க கடலுக்குள்ள இருப்பாரு. அவர் இறந்து போயிருவாரு. ரைட்? தட்ஸ் த வே இந்த ஸ்டோரி முடிஞ்சு, இத படிச்ச நரேட்டர் என்ன பண்றாருன்னா, திரும்ப தூங்குவாரு. அவருடைய ட்ரீம்ல தான் என்ன வருது, ஒரு நைட் பிளாக். இந்த நைட் பிளாக் யார் அப்படின்னா, ஜான் ஆஃப் காண்ட். ஓகேங்களா? அப்போ அந்த நைட் வந்து தன்னுடைய லவ்வ இழந்துட்டேன். பிளான்ஜிய இழந்துட்டேன் அப்படிங்கிற மாரி அவன் தேடி, தேடி தன்னுடைய காதல தொடர்ந்து போயிட்டு இருக்கிறான். இப்படி நெறைய விஷயம்ஸ் இவருக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் புக் ஆஃப் டச்சஸ். ஃபைனலா அந்த கனவுலயே அந்த பிளாக் நைட் அந்த லவ்வ போய் சந்திச்சானா? இல்லையா? அப்படியே காட்டுக்குள்ள அது அப்படியே கதை போயிட்டே இருக்குது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய மீதி கதை. அப்புறம் இட்டாலியன் பீரியட் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா 3 ரைட்டர்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இட்டாலியன் ரைட்டர்ஸ் டாண்டே, பெட்ரார்க், பொக்காஷியோ. இவங்க 3 பேரும் தான் சாசருக்கு அ டீச்சர்ஸ் மாரி. இவங்கள ஃபாலோ பண்ணி தான் நெறைய வொர்க்ஸ வந்து சாசர் எழுதியிருப்பாரு. இந்த பீரியட்ல அவர் எழுதின முக்கியமான வொர்க் த பார்லிமெண்ட் ஆஃப் பவுல்ஸ். ஸ்பெல்லிங் வந்து இதெல்லாமே வந்து இட்டாலியன் ஸ்பெல்லிங்ல இருக்குது. இங்கிலீஷ்ல ஃபவுல்ஸ் அழகா AFOWன்னு போட்டிருப்பாங்க. ரைட்? பார்லிமெண்ட் ஆஃப் பவுல்ஸ். இட்ஸ் a poem 699 லாங் போயம் இன் ரைம் ஆர் ராயல். ஓகே, டேக் த பாயிண்ட். ரைம் ஆர் ராயல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். இது சாசர் இத முத டைம்ல இதுக்கு பேர் வைக்கும்போது ரைமா ராயல் அப்படிங்கிற பேர்லாம் இல்ல. ஆம்பிக் பென்டாமீட்டர்ல எழுதுவோம் அப்படிங்கிற மாரி சிஸ்டமேட்டிக் பேர் தான் இருந்தது. இல்ல சாசேரியன் ஸ்டான்ஸா மாரி இதுக்கு பேர வச்சிருந்தாங்க. பின்னாள்ல பின்னாள்ல ராயல் பீப்பிள் எழுதுனனால, அரசாங்கத்துல இருந்த மக்கள் அதுல கை வச்சதுனால, அதுக்கு பேர் என்ன மாறுது? ரைமா ராயல் அப்படிங்கிற மாரி மாறிச்சுது. இன்னொரு முக்கியமான ஒர்க் பாருங்க. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடு. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடு. இதுக்கான பேஸ், இதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து ஆட்டைய போட்டாரு அப்படின்னா, பொக்காஷியோஸ் பிலஸ்ட்ராட்டோ. பொக்காஷியோஸ் பிலஸ்ட்ராட்டோ. பொக்காஷியோவ அப்படியே இமிட்டேட் பண்ணி எழுதின ஒர்க் தான் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடு. சரி. இது ஃபர்ஸ்ட் காப்பி. என்னது? இது ஒரிஜினல்னு வச்சுக்கோங்களேன். இதே அவர் எங்க ஆட்டைய போட்டாருன்னு நமக்கு தெரியாது. இல் பிலஸ்ட்ராட்டோ அப்படிங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது. இதுக்கான சோர்ஸ் இருக்கலாம். கண்டிப்பா சோர்ஸ் இருக்கு. இத காப்பி அடிச்சு, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடு அப்படிங்கிற ஒரு போயத்த யார் எழுதிட்டாரு? சாசர் எழுதிட்டாங்க. இட் ஹாஸ் 8000 மோர் லைன்ஸ். ஓகேங்களா? 8000க்கு மேற்பட்ட லைன்ஸ். ஆனா, ஈயடிச்சான் அப்படிங்கிற காப்பி உங்களுக்கு தெரியுமா? ஈயடிச்சான் காப்பி. எழுதுறத அப்படியே பார்த்து எழுதிருவான். அதே மாரி எழுதுற இன்னொரு தலைவர் யாருன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன எழுதுறாருன்னா, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசீடா. லுக் அட் த ஸ்பெல்லிங். சாசரோடது கிரிசைட். ஷேக்ஸ்பியரோடது கிரிசீடா. இதையே குழப்பி நமக்கு கேட்டு வச்சுருவாங்க. முதல்ல சாசர குடுத்து வச்சிருப்பாங்க. கிரிசீடா அப்படின்னு போட்டுக்கிட்டு. நம்ம நேரா போய் என்ன பண்ணிருவோம்? சாசர டிக் பண்ணிட்டு வந்துருவோம். நோ. கிரிசைடா டன் பை ஷேக்ஸ்பியர். கிரிசைடு சாசர். முதல்ல வந்தது கிரிசைடு. அத காப்பி அடிச்சு வந்தது கிரிசைடா. ரைட்.
இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான காதல் கதை. ஓகேங்களா? லவ் ஸ்டோரி ஆஃப் ட்ராயிலஸ். இவங்க யார் அப்படின்னா, ட்ரோஜனுடைய கிங். நம்ம ஆல்ரெடி ஹோமருடைய இலியட் பார்த்தோம் இல்லைங்களா? இலியட், ஒடிசி பார்த்தீங்களா? அதனுடைய ஒரு கிளை கதை தான் இதுவும். ஓகேங்களா? அப்ப ட்ரோஜன் கிங் பிரியம் அண்ட் கிரிசைட். இந்த கிரிசைட் பார்த்தீங்கன்னா, ஒரு வுமன். அவங்க எந்த பக்கம் போய் ஃபைனலா சேர்ந்துருவாங்கன்னா, கிரீக் கூட சேர்ந்துருவாங்க. 2 பேருக்கும் மாறி, மாறி சண்டை. ட்ரோஜனுக்கும், கிரீக்குக்கும் சண்டை. இதுல கிரிசைடு எந்த பக்கம் நிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. சரிங்களா? இந்த ட்ரோஜன் வார் நடந்துகிட்டே இருக்குது. அதுல இந்த இங்க இருக்கக்கூடிய ட்ரோஜனுடைய இளவரசனுக்கும், கிருசைடுக்கும் லவ் ஆயிருது. இத பாண்டரஸ், ஓகேங்களா? ட்ராயிலஸ்னுடைய மாமா. ஓகே. சாரி, கிருசைடினுடைய மாமா சம்மதிக்கிறார். நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கங்க, லவ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே பண்றாரு. பட் இந்த போர் இந்த 2 காதலையும் இந்த காதல பிரிச்சு விட்டுருது. இந்த ட்ரோஜன் வார் என்ன பண்ணிருது? இவங்களுடைய காதல பிரிச்சிருது. அதுல பை த டிசிஷன் ஆஃப் கிருசைட்ஸ் ஃபாதர். கிருசைட்ஸ்னுடைய ஃபாதர் என்ன பண்ணிறாரு அப்படின்னா, வலுக்கட்டாயமாக கிருசைட இழுத்து கிரீக் கூட போய் சேர்ந்துடுறாரு. அப்போ இந்த ட்ராயிலஸ்னுடைய நிலைமை. ட்ராயிலஸ் யாருடைய பையன்? ட்ரோஜன் கிங்னுடைய பையன். ட்ரோஜன் கிங்னுடைய பையன். அப்போ 2 நாடு எதிரி நாடு. ட்ரோஜன் ஒரு பக்கம் நிக்குது. கிரீக் ஒரு பக்கம் நிக்குது. அப்ப ட்ராயிலஸ்னுடைய லவ் என்னத்துக்கு ஆகுறது? ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. இப்ப ட்ராயிலஸும் குருசைடும் அன்பார்ச்சுனேட்லி பிரிஞ்சுடுறாங்க. இந்த ஒரு கதைய பத்தி சொல்றது தான் ட்ராயிலஸ் அண்ட் குருசைட். ஃபைனலா ட்ராயிலஸ் இறந்து போயிரும். அவன் மன வருத்தப்பட்டு போர்ல ரொம்ப மும்முரமா இறங்கி, என்னுடைய காதலே போயிடுச்சுது. அப்ப நான் இருந்த என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த போர்லயே என்ன பண்ணிருவான்? ஹி இஸ் கில்ட் இன் த பேட்டில். ஓகேங்களா? ஹி இஸ் கில்ட் இன் த பேட்டில். இதுல தலைவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது ரைம் ஆர் ராயல். ரைம் ஆர் ராயல்னா என்னது? 7 லைன்ஸ் ஸ்டான்ஸா. அப்ப பிகினிங்ல இது 7 லைன் ஸ்டான்ஸா தான் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. பின்னாள்ல தான் இத என்ன சொன்னாங்க? ரைமா ராயல் அப்படின்னு அழைச்சாங்க. அடுத்த ஒர்க் தான். டியூரிங் த டைம் ஆஃப் இட்டாலியன் இப்ப ட்ராயிலஸ் அண்ட் கிருசைட எழுதிட்டாரு. ட்ராயிலஸ் அண்ட் கிருசைட எழுதுனதும், இன்னைக்கு இருக்கிற மாரி ஃபெமினிஸ்ட் அன்னைக்கு சாசர கழுவி கழுவி ஊத்துனாங்க. ஏன்டா குருசைடு யார ஏமாத்திட்டு போயிட்டான்? ட்ராயிலஸ ஏமாத்திட்டு போயிட்டான்னா எழுதி வச்சிருக்கிற. அவளுக்கு அவளுடைய சிச்சுவேஷன் அப்படி. நீ என்ன குறை சொல்லி பெண்கள எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி யார இழிவுபடுத்திட்டாய்ங்க? நம்ம சாசர இழிவுபடுத்திட்டாங்க. சாசருக்கு அது பொறுக்கல. உடனடியா என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்த பெண்ணட்ரா அப்படின்னு அடுத்த ஒர்க் எழுத ஆரம்பிச்சுட்டாரு. தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். பெண்கள் எல்லோரும் நல்லவங்க. பெண்கள் எல்லாம் பெரிய மாமனிதர்கள் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அ குயின் பொஹிமா இவங்க தான் என்ன பண்றது? யார கழுவி ஊத்துறது? சாசர கழுவி ஊத்துறது. அப்ப அவங்களுடைய அந்த ஒரு சொல்ல கேட்டுட்டு எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹி யூஸ்ட் த கான்செப்ட் கால்ட் ஹீரோயிக் கப்லெட் அல்லது ஹெரோயிக் கப்லெட். நம்ம இத அடிக்கடி ஹீரோயிக் கப்லெட்ன்னு ஸ்பெல் பண்றோம். பட் த ரியல் ஸ்பெல் இஸ் ஹெரோயிக் கப்லெட். ஹெரோயிக் கப்லெட். அதுல டிராஜிக் லவ் ஸ்டோரீஸ் ஆஃப் கிளியோபட்ரா, திஸ்பி, டிடோ இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 9, 10 பெண்களுடைய அதுவும் வரலாற்றுல மிக முக்கியமான பெண்களுடைய கதைகள், டிராஜிக் லவ் ஸ்டோரீஸ பத்தி சொல்றாங்க. அப்போ லவ்ல கிரேட் யாருன்னு நிரூபிச்சுட்டாரு சாசரு. பெண்கள் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பை த கம்பல்ஷன் ஆஃப் பொஹிமாஸ். ரைட். இன்னொரு ஒர்க் பாருங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது ஹீரோயிக் கப்லெட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். டேக் த பாயிண்ட்ஸ். ஹெரோயிக் கப்லெட்டுக்கு லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். ரைமா ராயலுக்கு பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். அடுத்தது பாருங்க. ஆக்டோசிலபிக் கப்லெட்டுக்கு ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இதுவும் ட்ரீம் விஷயம் தான். சாசர பத்தி கேள்வி கேட்கும்போது ட்ரீம் அலிகரின்னு கேட்டிருந்தா, எஸ். ட்ரீம் அலிகரி எழுதுறதுல மிகப்பெரிய ஆள் யாருன்னா சாசர். அத ஃபாலோ பண்ணி பின்னால வரக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸும் ட்ரீம் அலிகரிய ஒரு பெரிய சிஸ்டமா வளர்த்துக்கிட்டாங்க. ஃபைனலா இங்கிலீஷ் பீரியட் பாருங்க. இங்கிலீஷ் காலகட்டத்துல பொக்கேஷியாவுடைய டெக்கமரான ஃபாலோ பண்ணி, அதாவது இட்டாலியன் ரைட்டர் பொக்காஷியாவுடைய இல் ஃபெலஸ்ட்ராட்டோவ ஃபாலோ பண்ணி என்னப்பா எழுதினாரு? ப்ளீஸ் ஆன்சர் சொல்லுங்க. இல் ஃபெலஸ்ட்ராட்டோவ ஃபாலோ பண்ணி சாசர் என்ன ஒர்க் எழுதினாரு? பொக்கேஷியாவுடைய த டெக்கமரான் அப்படிங்கிற ஒர்க்க ஃபாலோ பண்ணி அவர் எழுதின ஒர்க் பார்த்தீங்கன்னா, கேன்டர்பரி டேல்ஸ். கேன்டம்பரியில கேன்டர்பரி டேல்ஸ். எம் வராது. சரிங்களா? டேல்ஸ். நியர்லி இட் கண்டெய்ன்ஸ் 17,000 லைன்ஸ். ஓகேங்களா?
ஸோ இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ்ல அவர் எழுதின ஒரே ஒர்க் இந்த கேண்டர்பரி டெய்ல்ஸ் தான். இதுல எல்லாமே கேள்வி. நீங்க பார்க்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே கேள்விகள் தான். ஓகேங்களா? ஹவ் மெனி பில்கிரிம்ஸ் ஆர் தேர் இன் கேண்டர்பரி டெய்ல்ஸ் அப்படின்னா 29. இது என்ன கதை அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 29 பில்கிரிம்ஸ் சாமியார்கள் இல்ல அது வந்து புனித யாத்திரைக்கு போகக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அ சவுத் ஆர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூடுறாங்க. லண்டன் பக்கத்துல இருக்கக்கூடிய சவுத் வார்க் அப்படிங்கிற இடத்துல கூடுறாங்க. அங்க ஒரு இன்ல சபோர்ட் இன் அப்படிங்கிற ஒரு இன்ல கூடுறாங்க. கூடி இவங்க எல்லாம் எங்க போக போறாங்க அப்படின்னா, தேர் ஆன் த வே டூ கேன்டர்பரி. எங்க போறாங்க? கேன்டர்பரிக்கு. அங்க என்ன இருக்குது அப்படின்னா, கேன்டர்பரியில வந்து தாமஸ் பெக்கெட்னுடைய ஸ்ட்ரைன் இருக்குது. அங்க போய் சாமி கும்பிட போறாய்ங்க. நம்ம ஊர்ல வந்து சபரிமலைக்கு, அப்புறம் வேளாங்கண்ணிக்கு இதுக்கெல்லாம் போவாங்கல்ல. அதே மாதிரி இவங்களும் கும்பலா என்ன பண்றாங்க, கோயிலுக்கு அந்த புனிதர பார்க்கறதுக்கு, புனிதர தரிசிக்கிறதுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ரைட். இப்படி போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். அதுல நெறைய கதைகள் சொல்றாங்க. அதுதான் இந்த கேன்டர்பரி டேல்ஸ். டேல்ஸ்னால என்னது? கதைகள் தான். அப்ப கேன்டர்பரிக்கு போகக்கூடிய டைம்லயும், வரக்கூடிய டைம்லயும் இவங்க சொன்ன கதைகள வச்சு தான் இந்த ஒர்க் எழுதப்பட்டிருக்கு. இத எத பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு? த டெக்கமரான பேஸ் பண்ணி இவரு எழுதியிருக்காரு. ரைட். பாருங்க, இந்த கேன்டர்பரி டேல்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த இந்த ஒர்க்க நீங்க 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு புரோலாக் டூ தி கேன்டர்பரி டேல்ஸ். இன்னொன்னு டேல்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஒண்ணு ஜெனரல் புரோலாக், இன்னொன்னு டேல்ஸ். முதல்ல இந்த ஜெனரல் புரோலாக்னா என்னன்னு பார்த்துடலாம். இதுவே பெரிய ஹியூஜான ஒர்க். இஃப் யூ ஆர் பிரிப்பேரிங் ஃபார் பிஜிடிஆர்பி, எம்ஏ வித் பிஎட் இருக்குது. நான் வந்து டீச்சர் ஆகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்க பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, இந்த ஜெனரல் புரோலாக் கிட்டத்தட்ட 700, 800 லைன் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு. ஆனா படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்கும். ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் இட். புரோலாக் டூ தி கேன்டர்பரி டேல். இதனுடைய வெரி ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. When that April with his showered soothe, the drought of March has posed to the root. இந்த ஏப்ரல்னுடைய ஸ்பெல்லிங் தான் ஓல்டு மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல ஏப்ரலுடைய ஸ்பெல்லிங் பாருங்க. அப்புறம் மார்ச் ஹேஸ் பாருங்க ஹேத்ன்னு இருக்குது. இப்படி இந்த ஃபர்ஸ்ட் லைன குடுத்து இது எதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் கேட்கலாம். When that April with his showers soothe, the drought of March has passed to the root. மார்ச் மாசம் ரொம்ப வெயில் அடிச்சு சம்மர்ல அப்படியே ரூட் வரைக்கும் என்ன போயிருக்கும்? ஆ ட்ராட்னஸ் போயிருக்கும். வறட்சி இருக்கும். அது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஏப்ரல் வந்துடுச்சுது. அதனுடைய ஷவர்ஸ பொழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு. அப்ப எந்த மாசத்துல இவங்கலாம் பயணத்த ஆரம்பிக்கிறாங்க? ஏப்ரல் மாசம். நம்ம ஊர்ல கார்த்திகை மார்கழியில கோயிலுக்கு போவாங்க. மார்கழி மாசம் பஜனை பண்ணுவாங்க. அங்க மாரி இங்க பாருங்க இங்கிலாந்துல ஏப்ரல் மாசம் வந்து என்ன பண்றாங்க? இந்த பில்கிரிமேஜ் போறாங்க. ரைட். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So different professional people they arrive for the pilgrimage. The plowman, the miller, mancipal அவங்களுடைய கெட்டப் எல்லாம் பாருங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாரி கெட்டப். ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கையில வச்சிருக்கான். ஒருத்தன் தலப்பா கட்டியிருக்கிறான். அவனுக்கு இடுப்புல வந்து ஒரு ஹார்ன் மாரி ஒண்ணு போட்டிருக்கிறான். அப்புறம் இங்க ஒருத்தன் ஜக்கு தூக்கிட்டு நிக்கிறான். இப்படி சாசர் பாருங்க. சாசர் எல்லாருமே ஒவ்வொரு டிஃபரன்ஸ் அப்பியரன்ஸ்ல இருக்காங்க. இந்த புரோலாக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க என்னென்ன அப்பியரன்ஸ்ல வந்திருந்தாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள கூட வச்சிருந்தாங்க, யார கூட கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத இது சொல்லும். டேல்ஸ் வந்து அவங்க சொன்ன கதைகள பத்தி சொல்லும். சரி. மொத்தம் 29 பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? 29 பில்கிரிம்ஸ். தி நரேட்டர் சாசர் வந்து அந்த குரூப் கூட போய் சேர்றாரு. அவரும் பில்கிரிம் தான். ஆனா அவர பில்கிரிம் கூட சேர்க்காம, அவர் என்ன சொல்றாரு? ஐ ஆல்சோ ஜாயின்ட் வித் த 29 பில்கிரிம்ஸ்ன்னு சொல்றாரு. அப்போ இவரையும் சேர்த்து 31 சாரி 30 ஆச்சு. 29 பிளஸ் 1 30. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க ஒரு இடத்துல போய் தங்குறாங்கல்ல, அங்க ஒரு ஹோஸ்ட் இருக்கிறாரு. அவருடைய பேரு ஹாரி பெய்லி. அவரையும் சேர்த்து 30 பிளஸ் 1 31. சரிங்களா? அப்போ மொத்த கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் எத்தன அப்பியர் ஆகுறாங்கன்னா, 31 தான் ஆன்ஸர். மொத்த பில்கிரிம்ஸ் எத்தன அப்டின்னா, 30 சாசரையும் சேர்த்து. வித்தவுட் நரேட்டர் அப்டின்னா 29 சரி. அடுத்தது இந்த 31 கூட இன்னும் வந்து சேர்றாங்க. அதாவது கதை தொடங்கும்போது இந்த புரோலாக்ல வந்து சேர மாட்டாங்க. புரோலாக் எல்லாம் முடிஞ்சு இவங்க பயணத்த தொடங்கும்போது, கெனான்ஸ் யோமன் அவர் வந்து இந்த குரூப்ல சேர்ந்துப்பாரு. இப்ப 32 ஆயிரும். சரிங்களா? சரி. இப்ப இந்த 32 பேரும் எங்க போறாங்க அப்டின்னா, கேன்டர்பரிக்கு போறாங்க. அங்க செயின்ட் தாமஸ் பெக்கெட் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும் செயின்ட் தாமஸ் பெக்கெட் ஹி வாஸ் கில்ட் பை
எக்ஸிக்யூட்டட் பை ஹென்றி தி செகண்ட். ஓகே, ஹென்றி தி செகண்டால தண்டனை அளிக்கப்பட்டு இறந்து போறவர் தான் தாமஸ் பெக்கெட். கெனான் லா பெருசா இல்ல கோர்ட் லா பெருசா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. ஓகேங்களா, போப்பு பெருசா இல்ல கிங் பெருசா அப்படிங்கிற பிரச்சனை முதல்லயே தொடங்கிடுச்சுது. அதுல போப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இவருக்கு அகெயின்ஸ்டாகவும் இருந்ததுனால ஹென்றி தி செகண்ட் யாரை கொண்டு போடுவார் அப்படின்னா செயின்ட் தாமஸ் பெக்கெட்டை கொண்டு போடுவாரு. ஹீஸ் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி. ரொம்ப ஹென்றி தி செகண்டுடைய நெருங்கிய நண்பர் வேற. அவர் ஆர்ச் பிஷப்பா மாத்துறது ஹென்றி தி செகண்ட் தான். ஆனா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து கடைசியா கொண்டு போடுவார். சரிங்களா, இவர் எப்படி தாமஸ் பெக்கெட்டை கொல்றத பத்தி ஒரு பிளே இருக்கு. தாமஸ் பெக்கெட் ஹென்றி தி செகண்டுடைய பிரச்சனைகளை சொல்லி தாமஸ் பெக்கெட்டை கொல்றத பத்தி சொல்லக்கூடிய பிளே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாள்ல ரொம்ப 20ஆம் நூற்றாண்டுல டிஎஸ் எலியட் ஒரு பிளே எழுதியிருக்காருப்பா, மர்டர் இன் த கேத்தட்ரல். ஓகேங்களா, தாமஸ் பெக்கெட்டை பத்தி ஒரு ஒர்க் இருக்குது, மர்டர் இன் த கேத்தட்ரல். சரி, இஃப் யூ ஆர் ஃப்ரீ ப்ளீஸ் ரீட் த பிளே. சம்மரி படிங்க. டிஎஸ் எலியட்னுடைய மர்டர் இன் த கேத்தட்ரல் படிச்சீங்கன்னா தாமஸ் பெக்கெட்டனுடைய ஸ்டோரி நமக்கு தெரிய வரும். ஃபைன். இந்த ப்ரோலாக் Chaucer give a description of 27 pilgrims. 27 பில்கிரிம்ஸை பத்தி தான் கொஞ்சம் விவரிச்சு சொல்றாரு. யாரெல்லாம் பத்தி சொல்லல அப்படின்னு கேட்டா, the second nun and nuns priest. இதெல்லாம் கேரக்டருடைய பேரே இதுதான்ப்பா, செகண்ட் நன், nuns priest. அப்ப நன்னு ஒண்ணு உள்ள இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது. செகண்ட் நன்னை பத்தி எதுவும் சொல்லல, நன்ஸ்னுடைய பிரீஸ்ட பத்தி எதுவும் சொல்லல யாரு, சாசர். இந்த ஒர்க் அன்பினிஷ்ட் அட் சாசர்ஸ் டெத். இது முடிவடையவே இல்லை, இந்த ஒர்க்கு முடிவடையவே இல்லை. இதுல பாருங்க லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. Knight, squire, yeoman, prioress, monk, friar, merchant, Oxford cleric, man of law, Franklin, guildsman, cook, shipman, physician, wife of path, person, blowman, miller, manciple, reed, summoner, partner. சரிங்களா, இதுல எல்லாம் மிக்சடா இருக்கு பாருங்க. ஒருத்தன் நைட், இவன் ஒரு ப்ரொஃபஷன், இவன் ஒரு போர் வீரன், ஒருத்தன் வக்கீல், இது ஒரு அம்மா, ஒரு காமன் சிவிலியன், ஒய்ஃப் ஆஃப் பாத், அப்புறம் ரீவ், மான்சிபிள், பார்ட்னர், ஃப்ளோமேன் இருக்காரு, பாசன் இருக்காரு, புவர் பாசன். ஆனா பயங்கர சட்டேரிக்கலா சாசர் இதை எழுதியிருப்பாரு. தயவு செய்து நீங்க இந்த வகுப்புகள் முடிந்ததும் இந்த லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களுக்கு நிறைய சோர்சஸ் வந்து லிச்சார்ட்ஸ், ஸ்பாட் நோட்ஸ்ல எல்லாம் இது கிடைக்கும். எல்லாரையும் பத்தி ஒரு 2 லைன் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. கேள்விகள் நிறைய இதுல இருந்து வரலாம். மொத்தம் 29 பில்கிரிம்ஸ், சாசர் ஒரு ஆளர் நரேட்டர், அண்ட் ஹாஸ்ட், ஹேரி பெல்லி, இவ்வளவுத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. ரைட், இதுல இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்ப நம்ம ப்ரோலாக பத்தி எல்லாம் பேசணும். இப்போ கேண்டர்பரி டெய்ல்ஸ் மொத்தம் எத்தனை சார் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ளீஸ் ஆன்சர் 24 டேல்ஸ். ஓகே, எத்தனை டேல்ஸ் இருக்குது அப்படின்னா 24 டேல்ஸ். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 23. எப்படி சார் 23 சொல்லி 24 வந்தது அப்படின்னா 23 மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் நரேட்டர். நரேட்டரோட சேர்த்து, சாசரோட சேர்த்து 23 பேர் கதை சொல்லியிருக்காங்க. அதுல சாசர் மட்டும் 2 கதை சொல்லிடுவார். சரிங்களா, சாசர் எத்தனை கதை சொல்லுவாரு, 2 கதை. ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு கதை சொல்ல தொடங்குவாரு, அது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு ஹாஸ்ட் அதை நிறுத்திடுவான், ஹேரி பெல்லி நிறுத்திடுவான். நிறுத்திட்டு திரும்ப இன்னொரு கதையை சொல்றாரு. அதனால சாசர் 2 கதை சொல்லுவாரு. அப்ப மொத்தம் கதை சொன்னவங்க எத்தனை பேர் அப்படின்னா 23 பேரு. எத்தனை கதை அப்படின்னா 24 கதை. சரிங்களா, ஃபைன். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் பா, என்ன அப்படின்னா எல்லாரும் முந்திர நாள் அந்த ஹேரி பெல்லியினுடைய அந்த டபர்ட் இன்னுக்கு வந்து தங்குறாங்க. அப்படி தங்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன். அதான் அந்த ஹேரி பெல்லி தான் அனௌன்ஸ் பண்றான். நாம இப்போ கேண்டர்பரி டேல்ஸ் நாளைக்கு காலையில கிளம்ப போறோம். இப்போ ஆன் த வே டு கேண்டர்பரி டேல்ஸ் எல்லாரும் 2 கதை சொல்லணும். அப்போ ரிட்டர்ன் பேக் டு கேண்டர்பரி எல்லாரும் 2 கதை சொல்லணும். அப்படி நல்ல கதை சொல்றவங்க வந்து வின்னர். அவங்களுக்கு மீதி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஃபீஸ் கொடுக்கணும், பெரிய ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு டீல் பண்றாங்க. எல்லாரும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஒர்க் வந்து அன்பினிஷ்டு, இல்ல அதனுடைய பாதி வந்து நமக்கு கிடைக்கல. அவங்க சொன்னாங்களா இல்ல எழுதினாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ டோட்டலா எவ்வளவு கதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 30 பேர், சாசரோட சேர்த்து 30 பேர். 30 பேரும் ஆளுக்கு 4 கதை சொல்ல வேண்டிய வரும். ஏன், ஆன் த வே டு கேண்டர்பரி, ரிட்டர்ன் பேக் டு சவுத் யார்க், அதாவது அந்த டேபர்ட் இன்னுக்கு திரும்பி வரும்போது 2 கதை. அப்போ ஒரு ஆளுக்கு 4 கதை. இப்போ டோட்டலி எத்தனை கதை எழுதியிருக்கணும் அப்படின்னா
120 ஸ்டோரீஸ் இருக்கணும். 120 ஸ்டோரீஸ் இருக்கணும். சரிங்களா? 30 பேர் சொல்லியிருந்தேன். ஆனா நமக்கு எத்தன கதை தான் கிடைச்சிருக்குது? 24 கதை மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது நம்ம கையில. அதுலயும் எத்தன பேர் தான் சொல்லியிருக்காங்க? 23 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்? சாசர் 2 கதை சொல்லிட்டாரு. ஃபைன். பாருங்க. அவங்க அந்த ப்ரொலாக் படிச்சீங்கன்னா தெரியும். அவங்க என்ன மாதிரியான குதிரையில வருவாங்க. அ அவங்க வேற யாரையாவது கூட கூட்டிட்டு வந்தாங்களா? இப்ப நைட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, நைட் யோமான கூட்டிட்டு வருவாரு. நான் பாருங்க யோமான் இருக்காரு. ஓகேங்களா? மாங் வர்றாரு. மாங்கனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா, மாங் மாரியே இருக்காது. சரிங்களா? யோமன், நைட், ஸ்கொயரையும் கூட கூட்டிட்டு வருவான். என்னுடைய பையன் ஸ்கொயர். இப்படி நைட்டு கூட 2 கேரக்டர்ஸ் கூட வரும். இவங்கள பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். த பிரையரஸ் அவங்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். இப்ப யார் யார் என்னென்ன கேரக்டர், டாக்டர்ன்னு சொல்லுவான். அவனுக்கு டாக்டர பத்தி எதுவும் தெரியாது. இப்படி நெறைய முக்கியமான சட்டேரிக்கல் விஷயங்கள் இந்த கேன்டர்பரி டேல்ஸ்குள்ள இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாசர தொடர்ந்து அவருடைய கன்டெம்பரரிஸ் ஓகேங்களா? ஸோ மேஜர் ஏரியா சாசர் தான். சாசர்ல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் கேன்டர்பரி டேல்ஸ் 24 டேல்ஸ பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2, 2 லைன் படிச்சு வைக்கணும். கூடவே புரோலாகையும் படிக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க வில்லியம் லாங்லேண்ட் 1332 டூ 400. பார்ன் இன் மால்வர்ன். டேக் த பாயிண்ட் மால்வர்ன். அவருடைய ஒரே ஒரு ஃபேமஸான ஒர்க் எதுன்னு கேட்டீங்கன்னா, விஷன்ஸ் ஆஃப் பியோஸ் த ப்ளோமேன். ஓகேங்களா? பியோஸ் த ப்ளோமேன் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லுவோம். ஓகேங்களா? பியோஸ் த ப்ளோமேன். ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்களா? எஸ் ரைட். ஸோ இதுல முக்கியமான ஒரு கேள்வியா கேட்கப்படலாம் அப்படின்னா, இட் இஸ் அன் அன்ரைம்டு அலிட்ரேட்டிவ் வெர்ஸ். இதுல நெறைய பிரிவுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டோஸ் அப்படிங்கிற பிரிவு நமக்கு தெரியும் இல்லைங்களா? கேண்டோஸ் பிரிவுகள், செக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுல இருக்கக்கூடிய பிரிவு பாருங்க பாசஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாரி இந்த பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கும். இதனுடைய நரேட்டர் ஆர் புரோட்டகனிஸ்ட் அப்படின்னா யாரு? வில். வில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இதுல முக்கியமான ஒரு கேரக்டர். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இதுவும் ட்ரீம் தான். ஓகேங்களா? சாசருடைய ட்ரீம் அலிகரிஸ் பத்தி பார்த்தோம். இதுவும் ட்ரீம் தான். அதுல அந்த வில் காணக்கூடிய கனவுகள தான் இங்க வந்து சுத்தி சுத்தி எழுதி வச்சிருப்பாங்க. சச் எ லாங் ஒன். பியர்ஸ் ஆஃப் லோமேன் இட் இஸ் அவைலபிள் இன் த சிலபஸ் ஆஃப் பாலிடெக்னிக் டிஆர்பி. சரி. In these dreams, Wilk encounters a variety of allegorical characters. இதுல ஒரு முக்கியமா ஒரு கேள்விய ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. டூ பெஸ்ட், டூ பெட்டர் இப்படிங்கிற மாரி கேரக்டர்ஸ் இருக்கிறது எதுல? டூ குட், பெட்டர், பெஸ்ட் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எந்த ஒர்க்ல இருக்குதுன்னா, இந்த பியோஸ் த ப்ளோமேன்ல தான் இருக்குது. ரைட். அடுத்த கேரக்டர் பாருங்க. அடுத்த ஒர்க் ரைட்டர் ஜான் விக்லிஃப் ஆர் வைக்லிஃப் அப்படின்னு சொல்றாங்க. 1324 to 84. He is considered as one of the father of English prose. Father of English prose. ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் பின்னாடி சொல்றேன். ஹி இஸ் அ பிலாசபர், தியாலஜியன். ஓகே. முக்கியமான விஷயம் தியாலஜியன். பக்தி இயக்கத்தை சார்ந்தவர் இவரு. இவர் ஒரு பிரீஸ்ட், புரொஃபசர் அட் ஆக்ஸ்போர்ட். புரொஃபசர் அட் ஆக்ஸ்போர்ட். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்க. உண்மையான ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அவர் ஃபாதர் ஆஃப் ப்ரோஸ்னா, ஹி இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் பைபிள். ஓகே. பிப்ளிக்கல் டிரான்ஸ்லேட்டர் அஸ் வெல் அஸ் ரிஃபார்மர். எல்லாமே முக்கியமான விஷயங்கள். ரிஃபார்மர். ரெஃபர்மேஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டா, ரெனைசன்ஸ் இன் ரிலிஜியன்னு சொல்லுவாங்க. ரெனைசன்ஸ் இன் ரிலிஜியன். ரெனைசன்ஸ்னா என்னன்னு கேட்டா மறுமலர்ச்சி. ரிவைவல். இங்க ரிஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று பழைய பழக்கவழக்கங்கள மாத்தி புதுசா உருவாக்குறது. இப்போ சர்ச்சில பழைய பழக்கவழக்கங்கள் இன்னைக்கும் நம்ம நாட்ல பார்க்க முடியும். கோயில்கள், மடாதிபதிகள், சர்ச்சினுடைய பிஷப்ஸ் சார்ந்து எவ்வளவு அநியாயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத, அ யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அவிங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லா சலுகைகளும், வசதிகளும் அவங்களுக்கு கிடைக்கும். பாமரன் என்னைக்கும் பாமரனாவே இருப்பான். ரிச் கெட் ரிச்சர் அண்ட் புவர் கெட் புவரர் அப்படிங்கிற மாரி கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கும். இத முதல் தடவையாக இங்கிலாந்துல எதிர்த்து குரல் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் விக்லிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வைக்லிஃப். வைக்லிஃப் ஆர் விக்லிஃப். ரைட். இவருடைய டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் 1382ல நடக்குது. 1382ல அதுவரைக்கும் இங்கிலீஷ்ல பைபிள் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, நோ. ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஆன்சர் மீ. பைபிளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன? பைபிள் முதலாக எந்த மொழியில எழுதப்பட்டது? ஆன்சர் மீ இன் த கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. எந்த மொழியில் பைபிள் முதலாக எழுதப்பட்டது?
whether it is right or wrong, give your answers. Okay, please. Whether it is right or wrong, please give your answers. நீ ஒருவேளை தப்பா ஆன்சர் கொடு. அப்போ உனக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கும். என்னது? இல்லப்பா இது தப்பு. இது இந்த மொழியில தான் எழுதப்பட்டது அப்படின்னா, உனக்கு அந்த ஆன்சர் மறக்காது. இல்ல அப்படியே பாசிங் கிளவுட் மாரி நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா, யூ நெவர் லேர்ன். மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ், ஸ்காலர்ஸ் கெட் லேர்னிங் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ப்ளீஸ் அட்டெண்ட் பண்ணுங்க முதல்ல. தூரம் நின்னு ஒரு விலகி நின்னு பார்த்துக்கிட்டு அப்படியே ஓடிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த விஷயமும் நமக்கு மனசுல ஆகாது. ஸோ பி அட்டென்டிவ், கிவ் யுவர் குடுங்க. ஆன்ஸர் என்னங்கிறத குடுங்க. தப்போ சரியோ அது 2வது பார்த்துக்கலாம். சரி. ஹி இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். நம்ம சாசர் பார்க்கும்போது பார்த்தோம். சாசர் இஸ் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ். வைக்லிஃப் இஸ் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையிலும் இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ரைட். அடுத்து பார்ப்போம். He completed the translation directly from the Vulgate into Middle English. அது சார்ந்த பைபிள் வந்து ரொம்ப வல்கேட்டான லாங்குவேஜ்ல இருந்து மிடில் இங்கிலீஷுக்கு இத மாத்துறாரு. அந்த கான்செப்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, வைக்லிஃப் பைபிள். இப்போ இன்னைக்கும் நீங்க இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டூ கிறிஸ்டியன் ரிலிஜியன், நீங்க உங்கள சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். நாம வச்சிருக்கக்கூடிய பைபிள் என்ன வெர்ஷன் பைபிள்? வைக்லிஃப் பைபிளா? ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளா? இல்ல டின்டேல்ஸ் வெர்ஷனா? அப்படிங்கிறது நீங்களே சுய பரிசோதனை பண்ணியிருக்கலாம். என்ன பைபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னு. சரி. அடுத்து பாருங்க. He translated the Gospels of Matthew, Mark, Luke, John இவங்களுடைய Gospels எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு பண்றாரு. In 1377, he and his followers, lords, began Reformation in England. ஓகே, ரெஃபர்மேஷன் இன் இங்கிலாந்து. யூரோப்ல முதல்ல ரெஃபர்மேஷன கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ட்டின் லூதர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஆனா இங்கிலாந்துல யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, விக்லிஃப் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ரெஃபர்மேஷன் கொண்டு வராங்க. இந்த லோலார்ட்ஸ்னா யாருப்பா? லோலார்ட்ஸ் மூவ்மெண்ட். லோலார்ட்ஸ் என்ன அப்படின்னா, சர்ச் தான் பவருக்கும் பிரஸ்டீஜுக்கும் ஒரு ஏத்த இடமா இருக்கு. கூடவே கரப்ஷனும் மாரல் டீகேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குளறுபடிகள், லஞ்சம், லாவண்யங்கள், ஊழல்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமாக எது மாறி போச்சு இந்த சர்ச். நிறைய ஃபாதர்ஸ் நம்ம பேசுறத பார்த்துருக்கோம். சர்ச்ல பேசுறது இல்ல வந்து நிறைய சாமியார்கள் நம்ம பேசுறத பார்த்துருக்கோம். எங்க அப்படின்னா, கோயில்கள்ல பேசுவாங்க. பயங்கரமா பேசுவாங்க. திருக்குறள வந்து கோட் பண்ணிருவாங்க. பைபிள்ல இருக்கக்கூடிய வசனங்கள், மகாபாரதம், பகவத்கீதா அது இதுன்னு புலந்து தள்ளிருவாய்ங்க. இப்ப ஈவன் நீங்க எல்லா மதத்துல உள்ள அந்த சாமியார்களும் கோயில்ல இருந்து பேசும்போது அப்படி புலந்து தள்ளுவாங்க. when they become the chairpersons of some institutions, அவங்களே சில தொழில் நிறுவனங்களினுடைய முதலாளிகளா மாறும்போது, இல்ல கல்வி நிறுவனங்களினுடைய ஒரு சேர்பர்சனா, செக்ரட்டரியா சில ஃபாதர்ஸ், சில சாமியார்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய டோனே மாறிடும். அந்த தசமபாகவும் இருக்காது, கேளுங்கள் தரப்படவும் இருக்காது. நீ எது எடுத்தாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க மறந்துருவாங்க. சரியா? அங்க வரும்போது அவங்களுக்கு ஏர்னிங், சம்பாத்தியம், அவங்களுடைய தொழில அதுல இருந்து பணம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு மாறிடுறாங்க. ரைட். The ecclesiastics, the ecclesiastic were rolled in wealthy and luxury. ஓகேங்களா? எல்லாம் இதுல தான் பணம், என்ன சொல்றது? ஒரு எலைட் மூவ்மெண்ட்ஸ் தான் அங்க இருந்தது. மனிதனுக்கு சால்வேஷன் கொடுக்கக்கூடிய ரூட்ஸ் வந்து அவங்க மறந்துட்டாங்க. எப்போ? 1300கள்லயே. Poets like William Langland and Gower freely revolted against the growing corruption in church. சர்ச்ல நடக்கக்கூடிய இந்த ஃப்ராடுத்தனத்துக்கு எதிராக இவங்க கிளர்த்தெழுந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தே ரிவைவ் த ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியானிட்டி இன் இங்கிலாந்து. டேய், மதம்னா என்னடா? கடவுள் என்னடா சொல்லிட்டு போனாரு? பைபிள் என்ன சொல்லியிருக்காரு? ஒருவேளாவது அதை ஃபாலோ பண்றீங்களா? அதை தவிர்த்து மீதி எல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரெஃபார்ம் பண்றாங்க. தி சேலஞ்ச் தி அத்தாரிட்டி ஆஃப் கேத்தலிக் சர்ச். அப்போ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வர்றதுக்கு, புரொட்டஸ்டன்டிசம் தொடங்குறதுக்கு ஜான் வைக்லிஃப் தான் முதல் படி. கேத்தலிக் சர்ச்ல அன்னைக்கே நிறைய குழப்பங்கள் இருந்தது அப்படிங்கறத இவங்க வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. He sent throughout the country his disciples. தன்னுடைய ஃபாலோவர்ஸ நாடு முழுக்கைக்கு அனுப்புறாங்க. அவங்கள தான் என்ன சொன்னாங்க? லோலார்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல அழைத்தாங்க. லோலார்ட்ஸ் ஆர் புவர் பிரீஸ்ட். அவங்கள்ட்ட ரொம்ப பணம் எல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட என்ன இருந்ததோ அதை கொண்டுட்டு அப்படியே போய்
பா மதத்தை நம்புங்க, கடவுளை நம்புங்க, இந்த மதவாதிகளை நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. என்கரேஜ் them to seek their religion in பைபிள் only. உங்களுக்கு கடவுள் எதுக்குள்ள இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. உங்க கையில ஒரு ஹோலி புக் இருக்குது, பைபிள். அத படிங்க. அதுல என்ன இருக்குதோ அத ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி பைபிள்ல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ண முடியும்? மக்களுடைய மொழிக்கு கொண்டு போக முடியுமா? ஆ டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் ஆஃப் பைபிள் ஃப்ரம் லாட்டின் டூ இங்கிலீஷ். புதிய ஏற்பாட லாட்டின்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி குடுக்குறார். அதனால மக்கள் ஈஸியா என்ன பண்ண முடியும்? ஆ பைபிள படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. நெக்ஸ்ட் பெர்சன் ஜான் கோபர், ஃப்ரெண்ட் ஆஃப் சாசர். ப்ளீஸ் நோட் இட். ஃப்ரெண்ட் ஆஃப் சாசர். இந்த பாயிண்ட் எதுக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னா, he is a contemporary of William Langland, Wycliffe, Chaucer and pure poet. It's an old question. அதனால தான் இதை உள்ள எடுத்து கொடுத்திருக்கோம். Pure poet. Pure poetனா யார் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். It's an old net question. So the pure poet, otherwise known as Gwain poet, G-A-W-A-I-N, Gwain poet. அவரை பியர் போயிட்டுன்னு சொல்றாங்க. இந்த மனுஷனுடைய இந்த ஒரு ஆணா, பெண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவருடைய உண்மையான பெயர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஹி இஸ் ஐடென்டிஃபைட் ஆர் ஷி இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் பியர் போயட். அவங்க வைன் அண்ட் கிரீன் நைட் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காங்க. திஸ் போயம் அண்ட் அலிட்ரேட்டிவ் போயம். 14ஆம் நூற்றாண்டுல சாசருடைய சமகாலத்துல இந்த போயம் வெளிவருது. போயம் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு, குவைன் அண்ட் த கிரீன் நைட். ஆனா இந்த பர்சனுடைய நேம் தெரியாதனால அவர் எழுதின அந்த அந்த ஒர்க்கினுடைய பெயரை அல்லது பியர் அப்படிங்கிற பெயரை வச்சு இவரை குறிப்பிடுறாங்க. இவருடைய சமகாலத்தவங்க தான் கோவர், சாசர் அண்ட் விக்லிஃப், லாங்லாண்ட். இவங்க எழுதின ஜான் கோவர் எழுதின முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஒர்க். இதுல கேள்வியா கேட்கறது என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எந்த ஒர்க் எந்த மொழியில எழுதுங்க, இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல போட்டு கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பெகுலம் மெடிடாண்டிஸ் இன் பிரெஞ்ச், வாக்ஸ் கிளமெண்டிஸ் லாட்டின், கன்ஃபஸ்யூ அமெண்டிஸ் இங்கிலீஷ். நம்ம சாசருடைய ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைடு அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஒர்க்ல ஜான் கோவரை பத்தி சொல்லியிருப்பாரு. மாரல் கோவர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. யாரு? சாசர். சாசர் ஜான் கோவரை மாரல் கோவர், தன்னுடைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி எதுல குறிப்பிட்டிருப்பாரு? அந்த ட்ராயிலஸ் அண்ட் கிரிசைடு அப்படிங்கிற ஒர்க்ல குறிப்பிட்டிருப்பாரு. சோ ஒரு பதிலுக்கு ஓகே, அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஜான் கோவர் இந்த 3 ஒர்க்ல ஒரு ஒர்க்ல யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா சாசரை குறிப்பிட்டிருக்காரு. எந்த ஒர்க்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? இட்ஸ் an assignment to you. Speculum meditandis, Vox clementis, Confessio amendis. இந்த 3 ஒர்க்ல ஒரு ஒர்க்ல சாசரை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. So please found it. Please find it. Next writer, John Mandeville. John Mandeville. அவருடைய ஒரே ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டிவில்லி. இட்ஸ் a travel memoir. Please take down it. ஒரே ஒர்க் தான், இந்த ஒண்ணு தான். பின்னால இதே ஒர்க்க சர் ஜான் மாண்டிவில்லி, டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மாண்டிவில்லிய, ஏன்னா இதுதான் ஜியோகிராபிக்கலை பத்தின இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் கொடுத்தது. இவர் அங்க போனாரு, பயணம் செஞ்சாரு, கடல் பயணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒர்க் தான் வெளி உலகுக்கு கொடுத்தது. இது செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையிலும் இது கேட்கலாம். ஓகேங்களா? 14th century ஒர்க்ஸ்ல ஃபைன் பண்ணுங்க, இல்ல 15th century ஒர்க்ல ஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ரைட். பிரெஞ்சு டிராவல்ஸ் ஆஃப் சர் மாண்டிவில்லி இதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. யாரு பண்ணாரு அப்படின்னா ஜான் டி போர்கன். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் செக்ஷன் என்ன அப்படின்னா இந்த 2 குரூப்பையும் பார்க்கணும். சாசரை ஃபாலோ பண்ணக்கூடிய இங்கிலீஷ் சாசரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசரியன். சாசர் அப்படிங்கிற ஒரு பெரிய சகாப்தம் இல்லைங்களா? ஆனா ஒரே ஆளு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஒரு இலக்கிய பயணத்தையே தொடங்கி வச்சுட்டாரு. இப்ப பின்னால வரக்கூடிய மேக்சிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாசரை ஃபாலோ பண்ணி தான் எழுதுறாங்க. அதுல சாசருடைய காலகட்டத்துல இருந்து இல்ல அவர் இறந்த அந்த ஒரு கொஞ்ச நாட்கள்லயே சாசரை தான் தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டு எழுதின ஒரு 4 பேர் எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் எங்க இருக்கிறாங்க? ஸ்காட்ல இருக்கிறாங்க. இவங்கள ஒரு கேள்வியாவ கேட்கலாம். ஃபைண்ட் அவுட் த குரூப் ஆஃப் இங்கிலீஷ் சாசரியன்ஸ். ஏ இந்த 4 பேர், பி இதுல 2 பேரும், வேற 2 பேர் கொடுத்துருவாங்க. இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்து கரெக்டான இங்கிலீஷ் சாசரியன் குரூப்பை கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸ் ராபர்ட் ஹென்ரிசன், டன்பர், டக்லஸ் கூட இதுல ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் சில டைம்ல சேர்ப்பாங்க.
த கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து போட்டுறக்கூடாது. அவர் வந்து 1603ல தான் பொறுப்புக்கு வருவார். இந்த காலகட்டத்தில் 1400கள்ல சாசருடைய சமகாலத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அவரையும் ஸ்காட்டிஷ் சாசரியன் கூட சில டைம்ல இணைச்சுப்பாங்க. இப்ப இவங்கள பத்தி சில இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாமஸ் அக்லேவ், ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் சாசரியன். இவங்களுடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ். ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் இதுல சாசரை பிரைஸ் பண்ணுவார். சாசரை பிரைஸ் பண்ணுவார். சாசருடைய சமகாலத்தவர் பாருங்க. சாசர் 1340, சாசர் 1340 400, இங்க 1367. இவரை ஹக்லேவ்னு கூப்பிடுவாங்க. தாமஸ் அக்லேவ், அதர்வைஸ் நோன் அஸ் ஹக்லேவ். இந்த ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் நமக்கு கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹட்சன். ஹட்சனுடைய ஹெல்ப் புக்ல இப்படித்தான் இருக்கும். கிளேவ் ஒரு அக்லேவ் தான் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஜான் லெட்கேட். ஜான் லெட்கேட் 1370 to 1451. இவரை பொயட்டா நம்ம அங்கீகரிக்கிறத விட மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிட்ரேச்சர்னா என்னென்ன விஷயங்களை நம்ம அங்கீகரிக்கலாம், லிட்ரேச்சர் அப்படின்னு அங்கீகரிக்கலாம் அப்படின்னா வெறும் போயம், டிராமா, ஃபிக்ஷன் இதை மட்டும் இல்லை. நீங்க லெட்டர்ஸையும் என்ன பண்ணலாம், லிட்ரேச்சரா அங்கீகரிக்கலாம். ஏன்னா லெட்டர்ஸ்ல இருந்து என்ன உருவாயிருக்குது, கிரிட்டிசிசம் உருவாயிருக்குது, போயம் உருவாயிருக்குது. கீட்ஸினுடைய லெட்டர்ஸ் தான் மிகப்பெரிய கிரிட்டிசிசம் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அதையும் நம்ம ஒத்துக்கணும். சரியா? இப்போ பொயட்டை விட மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு அவரை நம்ம ஒத்துக்கலாம். இவருடைய ஒர்க்ஸ் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், புக் ஆஃப் த டச்சஸா மாடலா வச்சு எழுதியிருக்காரு. பிளாக் நைட்னு சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நரேட்டர் அதுல வந்து ஒரு ட்ரீம் காணுவாரு. அந்த ட்ரீம்ல பிளாக் நைட் என்ன பண்ணுவான், தன்னுடைய லவரை தேடி அலைகிற மாதிரி தானே எழுதியிருப்பாரு புக் ஆஃப் தி டச்சஸ். எஸ், அதை மாடலா வச்சுதான் கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட், என்னுடைய காதலியை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் த டெம்பிள் ஆஃப் த கிளாஸ், இதையும் சாசரை ஃபாலோ பண்ணி தான் த ஹவுஸ் ஆஃப் ஃபேமை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காரு. அதுல வந்து இருக்கிறது இந்த கிளாஸ் தான், ஒரு கிளாஸ் அறை தான் இருக்கும். அதுல வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ஜஸ்ட் ரீட் த சம்மரி. அடுத்த ஒரு பாருங்க, ரீசன் அண்ட் சென்சுவாலிட்டி, ட்ராய் புக், த ஸ்டோரிஸ் ஆஃப் தீப்ஸ், ஃபால் ஆஃப் பிரின்ஸ். இதுல மேக்ஸிமம் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் மாடல் ஆன் சாசர். சாசரை தழுவி தான் இந்த ஒர்க் அவ்வளவுமே எழுதப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பர்சன் இங்கிலீஷ் சாசரியன் ஜான் ஸ்கெல்டன். He is otherwise called as Shelton. ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் பாருங்க, ஸ்கெல்டன் ஆர் ஷெல்டன் ரெண்டு பேருமே அவர் தான். சரிங்களா? ஷெல்டன் கொடுத்தாங்க அப்படின்னு மாத்திரக்கூடாது. ஸ்கெல்டன் ஆர் ஷெல்டன் ரெண்டுமே யார் தான், இந்த தலைவர் தான். He is famous for Skeltonic verse. ஓகேங்களா? கன்சிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லைன்ஸ் குரூப்டு பை எண்ட் ரைம்ஸ். சரியா? குட்டி குட்டி லைன்ஸ் இருக்கும், ஆனா ரைமிங்கா இருக்கும். ஏ ஏ பி பி அப்படிங்கிற மாதிரி ரைமிங் ஸ்கீம்ல இருக்கும். இவருடைய ஃபேமஸான ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப் ஸ்பாரோ. பிலிப் ஸ்பாரோ 1400 லைன்ஸ். இதை யாரை பார்த்து எழுதியிருக்குன்னா கேட்டலஸ் அப்படிங்கிற ஒரு ரோம் போயட், ஓல்டு ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு போயட். அவரை இன்ஸ்பயர் ஆகி பிலிப் ஸ்பாரோ அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது என்ன கதை அப்படின்னா, இட்ஸ் அன் எலிஜி. பிலிப் ஸ்பாரோ இஸ் அன் எலிஜி டு அ பேர்ட். எவனாவது பறவை இறந்து போச்சுது அப்படின்னு எலிஜி எழுதுவாங்களா? இவர் எழுதியிருக்காரு. ஓகே, ஒரே வருத்தத்தில் எழுதினது. A lamentation into the mouth of Jan Scrope, a young lady whose sparrow has been killed by a cat, followed by a eulogy of her by skeleton. ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இது இந்த பறவை இறந்தது இவருடைய பறவை இல்ல. யார் நரேட்டரா வச்சிருக்கிறாரு? ஜான் ஸ்க்ரோப் அப்படிங்கிற ஒரு யங் லேடி தன்னுடைய ஸ்பாரோவை ஒரு பூச்சி என்ன பண்ணிடுச்சது, கொண்டு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட எழுதுறதா இந்த எலிஜியை எழுதியிருக்காரு. பிலிப் ஸ்பாரோ பை ஜான் ஸ்கெல்டன். அடுத்த ஒர்க் பாருங்க, த போஜ் ஆஃப் கோர்ட். த போஜ் ஆஃப் கோர்ட் இது என்ன, எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஃப்ரீ போர்ட் அட் த கிங்ஸ் டேபிள். மன்னர் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை பத்தி குறிப்பிடக்கூடியதா இது அமைஞ்சிருக்குது. இட்ஸ் an allegorical poem in 7 line stanza. சாசர் இதை என்ன சொன்னாரு, 7 line stanza. ப்ளீஸ் கமெண்ட் இட். சாசர் 7 line stanza என்னன்னு சொன்னார்? சரி, இந்த போஜ் ஆஃப் கோர்ட், அரசவை, கோர்ட்னாலே அரசவை தான். சரிங்களா? எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கிங் ஹென்றி த 7th, எலிசபெத்தினுடைய தாத்தா, இவங்க காலகட்டத்துல கோர்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. சரியா? திஸ் புக் வாஸ் பிரிண்டட் பை விங்கயன் டி ஓட். இவரை நிறைய இடங்கள்ல பாருங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இங்கிலீஷ் சாசேரியன்ஸ் பப்ளிஷ் பண்ண
மேக்ஸிமம் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணது இந்த விங்கேஎன் டி வார்டு தான். சரிங்களா? ஹேக்ஸ்டனுடைய ஒரு 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 தொடர்புல இருந்தவர். பிரிண்டிங்ல ரொம்ப பிரபலமானவர். ரைட். இதுல பௌச் மீன்ஸ் இந்த பௌச் அப்படின்னா என்னது? பௌச் தான். பௌச் தான் பௌஜா மாறி இருக்குது. அப்படின்னா என்ன? கோர்ட் ரிலேஷன்ஸ். கோர்ட் ரிலேஷன். பிரெஞ்சுல கோர்ட் ரிலேஷன் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த ஒர்க். A garland of laurels. ஸ்பெல்லிங் எல்லாமே மாறி மாறி இருக்குது. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். இதுதான் நமக்கு டெக்ஸ்டுவல் ஸ்பெல்லிங் லாரல்ஸ். ஓகே. A garland of laurels. It is also an allegory. பாருங்க சாசர் தான் அலிகரியில பெரிய ஆள். அதுலயும் ட்ரீம் அலிகரி அப்படின்னா சாசர் தான். Describing the crowning of the author among the great poets of the world. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்கள்லயும் இந்த ஆதர் தான் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் பிரைஸ் தற்பெருமை பேசி எழுதியிருக்கிறார். இன்னொரு ஒர்க் காலின் கிளவுட். காலின் கிளவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலின் கிளவுட்டை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் பின் வரக்கூடிய ஷேக்ஸ்பியரா இருக்கட்டும், ஸ்பென்சரா இருக்கட்டும் சொல்லியிருப்பாங்க. மேக் நோட் ஆஃப் இட். காலின் கிளவுட். இட்ஸ் a satirical poem targeting the corruption of church. டார்கெட்டிங் த கரப்ஷன் ஆஃப் சர்ச். அதுலயும் குறிப்பா மன்னருடைய ரொம்ப சப்போர்ட்ல இருக்கக்கூடிய கார்டினல் தாமஸ் ஊல்சேய பத்தி எழுதியிருக்காரு. கார்டினல் தாமஸ் ஊல்சேய வந்து இதுல முக்கியமா குத்தி குத்தி எழுதியிருக்காரு. எந்த ஒர்க்ல? காலின் கிளவுட் பை கெல்டன். நெக்ஸ்ட் பர்சன் ஸ்டீவன் ஹவுஸ். ஸ்டீவன் ஹவுஸ் இவருடைய முக்கியமான ஒரு ஒர்க்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டைம் ஆஃப் பிளஷர் தான். இந்த ஒரு ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். பாஸ்ட் டைம் ஆஃப் பிளஷர். இட்ஸ் அன் அலிகரிக்கல் போயம். It talks about education, morality and journey. வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. இதனோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் அமோர். கிராண்ட் அமோர். இதுவும் யார் தான் பப்ளிஷ் பண்ணது பாருங்க. விங்கேஎன் டி வேர்ட். அடுத்த ஒர்க் பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் வர்ச்சு. இட்ஸ் ஆல்சோ அலிகரி. அப்புறம் மைனர் ஒர்க்ஸ். த கன்வர்ஷன் ஆஃப் ஃபியர்னஸ், கம்ஃபர்ட் ஆஃப் லவர்ஸ். இங்கிலீஷ் சாசரியன்ஸ்ல முக்கியமான ஒரு ஆள்னு சொல்லணும்னா ராபர்ட் ஹென்ரிசன் நீங்க சொல்லலாம். ராபர்ட் ஹென்ரிசன். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கிலீஷ்ல கொஞ்ச நாள் இருப்பார். ராபர்ட் ஹென்ரிசனை பாத்தீங்கன்னா இங்கிலீஷை பத்தின இன்ஃப்ளூயன்ஸும் அவர்கிட்ட இருக்கும். அது அப்படியே ஸ்காட்லாந்துல கொண்டு போய் பிரதிபலிப்பார். ஸ்காட்லாந்து. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரைட்டர் இன் ஸ்காட்டிஷ் poetry. He is counted among the Scots makers. What is the makers? Poet. Makers அப்படின்னா என்ன மீனிங்? Poets. ஸ்கவுட்ஸ்னா poetன்னு அர்த்தம். ஸ்கவுட்ஸ் அப்படின்னா poetsன்னு அர்த்தம். மேக்கர்ஸ் அப்படின்னா poetsன்னு அர்த்தம். அடுத்தது பிலிப் சிட்னில ஒரு டேர்ம் நீங்க பாப்பீங்க. பிலிப் சிட்னில ஒரு டேர்ம் பாப்பீங்க. ட்ரை டு ஆன்சர் மீ. பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரியில போயட் அப்படிங்கிறதுக்கு வழங்கக்கூடிய பேர் என்ன? ப்ளீஸ் ஆன்சர் மீ. கமெண்ட்ல சொல்லுங்க. பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் போயட்ரியில போயட்ஸை இந்த வார்த்தையை வச்சு அவர் விவரித்தாரு அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர். சரி. ஹென்ரிசன் இஸ் கவுண்டட் அமாங் தி ஸ்காட்ஸ் மேக்கர்ஸ். ஸ்காட்ல இருக்கக்கூடிய எல்லா அறிஞர்கள்லையும் பொயட்ஸ்லையும் முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். இவருடைய முக்கியமான ஒர்க் பாருங்க. மாரல் ஃபேபிலிஸ் ஆஃப் எசோப். ஓகேங்களா? ஃபேபிள்ஸ் அதுதான் ஃபேபிலிஸ்னு போட்டிருக்காங்க. மாரல் ஃபேபிலிஸ் ஆஃப் எசோப். a collection of fables adopted from ஏசியோப்ஸ் ஒர்க். இவர் தான் ஏசியோப். ஓகேங்களா? இந்த ரோம்ல இருக்கக்கூடிய அந்த லாட்டின் ரைட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் தான் ஏசியோப்ஸ். ஓகேங்களா? இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியுது நமக்கு அந்த பழைய பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்களுடைய பிக்சர் மாதிரியே இருக்கும். அந்த வகையை சார்ந்த ஒரு ரைட்டர் தான் இவர் ஆசோப்ஸ். அவருடைய ஃபேபிள்ஸ். ஃபேபிள்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு கதை, ஒரு போயம் மாதிரி இருக்கு. ஒரு லிட்டரரி ஒர்க். இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த அனிமல்ஸ் ஆட்டிடியூட். அனிமல்ஸுக்கு பேசுற சக்தி வந்து அதுக்கு வந்து ஹியூமன் ஃபிளாஸ் எல்லாம் பத்தி பேசிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் ஃபேபிள்ஸ். அடுத்த ஒர்க் பாருங்க. அவருடைய கிரேட் ஒர்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஃபேபிள்ஸ் தான். மாரல் ஃபேபிள்ஸ் ஆஃப் எசோப். அடுத்தது he wrote a long narrative poem டெஸ்டமெண்ட் ஆஃப் கிரிசைட். தெரியும், சாசருடைய ஃபாலோ அப் தான். ராயல்ஸ் அண்ட் கிரிசைட காப்பியா வச்சுக்கிட்டு தான் இதை எழுதியிருக்காரு. அண்ட் ஆர்பியஸ் அண்ட் யூரிடைஸ். இன்னொரு பாருங்க. ராபின் அண்ட் மெக்கேன். பாஸ்டோரல் போயம். இந்த போயத்தை எழுதி இது பாஸ்டோரல் போயம்னு எழுதி வச்சுக்கோங்க. மேபி இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ராபின் அண்ட் மேக்கேன் இஸ் அன் வெல் நோன்
dash is a narrative poem, pastoral elegy, pastoral poem அப்படின்னு கேட்பாங்க. The love debate between a shepherd and a shepherdess. It's not a pastoral elegy, it's a pastoral poem, right? He used in Scotlandல பாத்தீங்கன்னா he helped the other poets to establish vernacular language. வட்டார் அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியில ஒர்க் எழுதுறதுக்கு இவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு. வேற எந்த சந்தேகம் வேண்டாம். லாஸ்ட் பாயிண்ட், he was influenced by Chaucer. டன்பர், ராபர்ட் ஹென்ரிசன், டன்பர் அண்ட் கெவின் டக்லஸ், இந்த 3 பேர் தான் ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ரொம்ப பெரிய ஆளு. இந்த வில்லியம் டன்பரை பொறுத்த வரைக்கும் இல்ல நம்ம சொல்லாத ஒரு பாயிண்ட், he was popularly known as the Burns of 15th century. Burns, B-U-R-N-S, Burns. ராபர்ட் போர்ன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரைட்டர் இருந்தாருப்பா. Burns of 15th century அப்படின்னு அழைக்கப்பட்டார். ரைட். He is the greatest maker. மேக்கர்னா என்ன சொன்னோம்? போயட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. கிரேட்டஸ்ட் மேக்கர். இவருடைய லாங்குவேஜும் வெர்னாகுலர் லாங்குவேஜ் தான். அண்ட் இவருடைய மேக்சிமம் ஒர்க்ஸ் வந்து எதை தழுவி எழுதிட்டு இருந்ததுன்னா ரிலீஜியஸ் டிவோஷன். கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டினுடைய பிகினிங் வரைக்குமே என்னது ரிலீஜியஸ் டிவோஷனை பத்தி தான் நிறைய எழுதுவாங்க. ரைட். அண்ட் கோர்ட்லி லவ் டு சட்டையர் அண்ட் பாடி ஹியூமர். ரிலீஜியஸ் டிவோஷன் எழுதுறாரு. கோர்ட்லி லவ் டு சட்டையர் அண்ட் பாடி ஹியூமர். அவருடைய ஹியூமர் ரைட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா இருந்தது. பாடி அப்படின்னாலே பேட் கஸ்டம்ஸ் தான் சொல்றது. ரைட். அடுத்த பாருங்க இவருடைய ஒரு மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா A treatise of the two married women and the widow, Lament for the makers. Lament for the makers, லாமெண்ட்னா வருந்துறது. ஓகேங்களா. For the makersனா பொயட்டுக்காக வருந்தி ஒரு ஒர்க். Elegy mourning the deaths of fellow poets. ஓகே. அடுத்த ஒர்க் பாருங்க, The Golden Torch. The Golden Torch. It's an allegorical poem. Allegorical poem. சரி. இவர் வந்து கோர்ட் லவ் பத்தி சொன்னாரு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. கோர்ட் லவ் மொத்தத்துல இவர் ஒரு கோர்ட் போயட்னே நம்ம சொல்லிக்கலாம். Like Chaucer in England, he is called as court poet. Like இந்த டன்பரை நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா கிங் த ஜேம்ஸ் தி ஃபோர்த்னுடைய ஒரு பெரிய விரும்பி அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி தான் அங்க விரும்பி விரும்பி பாடுவார். The final writer today's class, Gavin Douglas. ஓகேங்களா. 1474 to 1522. He is a bishop, maker and translator. இவருடைய முக்கியமான ஒரு ஒர்க் பாருங்க, எனி டாஸ். வெர்ஜிலினுடைய ஏனிட அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காரு. எனிடாஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் வெர்ஜிலுடைய ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வெர்ஜில் ஆனிடோடைய டிரான்ஸ்லேஷன் நடக்குது. ஓகேங்களா. ஸ்காட்டிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்புறம் பாருங்க பேலஸ் ஆஃப் ஹானர், கிங் ஹார்ட். இவ்வளோ தான் ஒர்க். ஓகேங்களா. கிங் ஹார்ட் அது ஒரு சட்டேரிக்கல் போயம். பேலஸ் ஆஃப் ஹானர் அண்ட் சட்டேரிக்கல் போயம் கிங் ஹார்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் வர கிளாஸஸ்னுடைய லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். உலகளாவில் வந்து இருக்குது, வானளாவில் இருக்குது. சரிங்களா. ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸ்ல எல்லாம் முடிக்கக்கூடிய போர்ஷன்ஸ் நம்மளுடையது இல்லை. இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து இருக்கிறதுலேயே மேஜர் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானதாக கேட்கப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய பாடங்களை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. அன்னைக்கு முடிச்சிங்க அப்படின்னா வில் பி சேஃப். அதர்வைஸ் ரொம்ப சஃபர் ஆக வேண்டியிருக்கும். நீங்க எடுத்த எண்ணங்கள் திண்டங்கள் வந்து நிஜமாகாம போகலாம். சரிங்களா. இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுங்க. 2 months. சரிங்களா. 2 monthsல மேக்ஸிமம் நம்ம சிலபஸை கவர் பண்ணிடுவோம். இந்த 2 months நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருங்காலம் உங்கள் கையில். நீங்க வெறும் செட்டு நெட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல. பாலிடெக்னிக் டிஆர்பி, பிஜிடிஆர்பி இதுக்கான சிலபஸை கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் இட். தேங்க்யூ.